நான் பசுமதி, சிவகுமார், நேதாஜி, முரளி, துரையரசன், மாரிமுத்து இன்னும் அத்துணை கொண்டு இந்த விழா சிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இத்தனை பிரமாண்டமாக அமைத்துக் கொடுத்தார்கள். அதே போன்று பிளாட்டினம் கிளப், மெஜஸ்டிக் லைன் சங்கம், விக்டரி பேட்ஸ், சக்தி கிளப் இவர்கள் எல்லோருமே நாங்களும் உங்களோடு இந்த விழா இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆளுநர் ஆசையை பட்டது போல் மாவட்டத்திலிருந்து அமைச்சரவை உறுப்பினர்களும் மற்றும் மாவட்ட தலைவர்களும் வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். தேர்ந்தெடுத்து நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்கள் நேரில் பார்த்து அவர்களை அழைத்து வந்து இங்கே அமர வைத்திருக்கின்றோம். அதே போன்று நம் விவகாரங்கள் பட்டாசுகளை வாங்கி செல்ல வேண்டும் என்று அவர்களெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அவர்களெல்லாம் இங்கே வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த பெருமையை கொடுக்கின்றது. அது இந்த விழா முடிந்து ஆளுநர் அவர்கள் தலைமையில் அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய பயனாளி இந்த அளவுக்கு மற்ற எல்லா கிளப்புகளிலிருந்து வந்திருந்து இந்த விழாவை பெருமை சேர்த்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வாருங்கள், நீங்களும் தொடர்ந்து விழாக்களை கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். லியோ தம்பிகள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிஃப்ட் பாக்கெட் கொடுப்பதற்கு முன்பாக எங்கள் தாய் சங்கத்தை சேர்ந்த திரு மாரிமுத்து அவர்கள் 50 திருக்குறள் புத்தகங்களை கொடுத்து அந்த 50 பைகளிலும் ஒவ்வொரு புத்தகத்தை போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதையும் இந்த கிஃப்ட் பையிலே போட்டிருக்கிறோம். அது மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும். விழா மாவட்ட தலைவர்களே, அமைச்சரவை சகாக்கள் மற்றும் மண்டல வட்டார தலைவர்கள் வந்திருந்தால் நிறைவாக வேகமாக சீறிக்கொண்டு வருகிறது. எதிரிலே வருகிற பல மனிதனை அடித்து கொன்று அப்படியே வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த சிங்கத்தினுடைய குட்டியை யாரோ கொன்று விட்டார்கள். ஆனால் வழியில் 4 பேரை மட்டும் எதுவும் செய்யாமல் அந்த சிங்கம் பாக்கி பேரை அடித்து வேகமாக சென்று கொண்டிருந்தது. சில நிபுணர்கள் அந்த சிங்கத்தை நிறுத்தி கேட்டார்கள், எல்லோரையும் அடித்துக் கொள்ளுகிற நீ 4 பேரை மட்டும் விட்டுவிட்டாயே ஏன் என்று. அவர்கள் லயன்ஸ் கிளப் உறுப்பினர்கள் என்று அந்த சிங்கம் சொன்னார். எனவே அரிமாவுக்கு இருக்கின்ற தனி கற்றலையும் தனி சிறப்பும் நாம் தேசிய விழாக்களை, சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, தைப்பொங்கல் நாள் விழா, இப்படி பல விழாக்களை கொண்டாடுவது போல அரக்கனை முறியடித்து தீமைகள் ஒழிந்து நன்மைகள் பெருகுகிற தீப ஒளி திருநாளையும் நம்முடைய மாவட்ட விழாவாக 324 ஏட்டு மாவட்டம் அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கரூரில் முதன்முறையாக இந்த தீப ஒளி திருவிழாவை நீங்கள் மாவட்ட தலைவராக ஏற்று நடத்தியமைக்காக அரங்கில் உள்ள அத்துணை பேரும் உங்களுக்கு கரவொலி எழுப்பி எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெருமையாய் முதன்மையாய் தீப ஒளி திருவிழா தமிழ்ச்செல்வம், லியோ கவியரசு, the members லியோ எஸ் விஜய், லியோ டி ஹரி, லியோ எம் நரியாவிலிருந்து வந்திருக்கிற மாவட்ட தலைவர் CA அன்பர் மற்றும் இன்னொரு மாவட்ட தலைவர் எம் லைன் ஜாகிர் ஹுசேன் அவர்களை அறிவுறுத்துவதில் பெருமை அடைகிறோம். பொருளாளர் லைன் லியாகத்தை, லைன் கே சிராஜுதீன், லைன் முகமது ரவி அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அரவக்குறிச்சி லைன் செக்ரட்டரியிலிருந்து வந்திருக்கிற லைன் முத்துசாமி அவர்களை அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். லைன் முருகேசன் மாவட்ட தலைவர் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். லைன் ஜெயபால் அவர்கள், லைன் அறிவுரை நம்பி அவர்கள், லைன் செந்தில்குமார், லைன் செல்வராஜ், லைன் என்ஜினியர் சிதம்பரம் அவர்களையும் அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள வெள்ளியடை
சிவசாமி, பொருளர் மணி மற்றும் லைன் ஜெயபாலன், லைன் சுப்பிரமணி, லைன் வேலுசாமி ஆகியோரை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். விளைந்த மனித நேயம், சலசலக்கான பேச்சு, கருணை உள்ளம், கணக்கற்ற தொண்டு, அறிவு கோவிலான் பள்ளிகளில் அறங்காவலராய், ஆன்மீக சிறப்பாய், ஆலய பணி, மனித நேயத்தில் இரத்த தானம், கண் தானம், தம் குடும்பத்திலேயே பலமுறை தன் இலக்கை தானே உடைத்த சாதனை செம்மல் இவர். 10 இலக்கு சங்கங்கள், 10 இலக்கு, இதுவரை 12 புதிய சங்கங்கள், கூட்டு மாவட்ட அளவில் டைரக்டரியில் கையேட்டில் முதல் இடம், சங்க பின் வடிவமைப்பில் முதலிடம், உறுப்பினர் வளர்ச்சியில் விரைவில் பன்னாட்டின் பாராட்டு விருது. இவர் எதையும் சீராக செலுத்தும் சிற்பி. கடனுக்கு செய்யாதீர், கடமையாய் செய்யுங்கள் இவரது அறைகூவல். எந்த செயலையும் பெருமையாய் மட்டுமல்ல முதன்மையாய் செய்யுங்கள் இவர் முழக்கம். செம்பனார் கோவில் லைன்ஸ் மாவட்டத்திற்கு தந்த மகுடம் இவர். 22 ஆண்டுகளுக்கு முன் சாசன தலைவராய் செம்பனார் கோவில் லைன்ஸ் சங்கத்தை உருவாக்கி மாவட்டத்திற்கு அறிமுகம் செய்தவர். கைதட்டா நல்லாவே. ஏன்னா பசுபதியெல்லாம் யோசிச்சு பார்த்ததே இல்லைண்ணா. அவரை பார்த்தாலே அதோட கோணமே வித்தியாசமான கோணமாக இருக்கு. ஆனால் இந்த அறிமுகம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்படிதான் ஒரு பக்தன் கடவுள்கிட்ட போய் கேட்டார், சாமியே நாங்கெல்லாம் அவனை வணங்கிட்டு இருக்கோம், எல்லாருமே நீ நல்லவன்னு நினச்சி வணங்கிட்டு இருக்கோம், உனக்கு ஏன் பாகுபாடு வச்சிருக்க? காசு கொடுத்தவங்கள முன்னாடி கொண்டாந்து நிற்க வச்சு பார்க்குற, காசு இல்லாதவங்கள பின்னாடி நிற்க வச்சு பார்க்குற, கோவிலில் மற்ற இடத்துல எல்லாம் இந்த பாகுபாடு தேவையா அவனுக்கு அப்படின்னு கேட்டார். கடவுள் சொன்னாரா, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், நான் சொன்ன எதை நீ கேட்டிருக்கீங்க அப்படின்னாரா. என்ன சொன்னீங்க அப்படின்னாரா, நான் தாயில் சிறந்தோர் கோயிலும் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். எத்தனை பேர் அம்மாவை வச்சு வணங்கி சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க? தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னேன். எத்தனை பிள்ளைங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு இருக்கு? ஏழை மக்களுக்கு செஞ்சா எனக்கு செஞ்சது மாதிரி இருக்குன்னு சொன்னேன். எத்தனை பேர் அதை செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்தாராம். எதுவும் கேட்கல. நீங்களா என்னோட நேரத்தை நிர்ணயம் பண்ணீங்க. உச்சிகால பூஜை, சாயலட்ச பூஜை, அர்த்தஜாம பூஜை நீங்களா நிர்ணயம் பண்ணீங்க. நீங்களா நான் இருக்கிற இடத்த நிர்ணயம் பண்ணி அந்த மூலையில் வைக்கிறேன் இந்த மூலையில் வைக்கிறேன்னு வச்சுங்க. நீங்களா கதவை போட்டு என்னை பூட்டி வச்சுட்டு போயிட்டீங்க பயந்துக்கிட்டு. என்னை யாரு நான் யாரையாவது திருடி இன்னும் தூக்கிட்டு போடணும், இல்லை அவங்ககிட்ட ஏதாவது வந்துருமோட்டு என்னை பத்திரமா பூட்டி வச்சுட்டு போனீங்க. எல்லாத்தையும் செஞ்சு நீங்களே ஒரு டயத்தை போட்டு பார்த்தீங்க. என்னை பார்க்க பக்தர்கள் வர்றது உங்களுக்கே பிடிக்காம காசு போட்டு அதுக்கும் விலை நிர்ணயம் பண்ணி நீங்களே பண்ணீங்க. இப்படி செய்யறது போல நீங்களே செஞ்சுட்டு என்ன குறை சொல்லிய, இது நியாயமா அப்படின்னு கடவுள் கேட்டாராம். அப்படி கடவுளுக்கு கூட காசு கொடுத்து பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காலத்துல ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வீட்டில் கொண்டாடாம இப்படிப்பட்ட மக்களை அழைத்து நிறைய புத்தாடைகள், ஸ்வீட்ஸு, பட்டாசுன்னு கொடுத்து மிகச்சிறந்த ஒரு விழாவை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் கரூர் ஹேண்ட்லூம் லைன் சிட்டி லைன் எஸ்கேடிஎம் கருப்புசாமி அவர்களே, அவருக்கு குமார் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே, அந்த சங்கத்தின் மாவட்ட தலைவர்கள் அசோகன், அங்கு பசுபதி, முன்னாள் தலைவர்கள் சிவகுமார், செல்லமுத்து, முருகன்,